அட 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 மணக்க மணக்க இப்படி ஒரு ஒயிட் சிக்கன் குருமா பண்ணிட்டீங்கன்னா இது பரோட்டாக்கு சாப்பிட்றதா, இடியாப்பத்துக்கு சாப்பிட்றதா, இட்லிக்கு சாப்பிட்றதான்னு நீங்களே திணறுவீங்க. இது மூணுத்துக்குமே அப்படி ஒரு அட்டகாசமான மேட்ச்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இது செய்யறது ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 1/2 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 10 மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 5 பாதாம், 5 முந்திரி, பாதி வெங்காயத்தை சேர்த்து நல்லா மையா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதுல மசாலா பொருட்கள் எல்லாத்துலயும் 2 சேர்த்துக்கோங்க. இது கூட தூளா கட் பண்ண 3 பச்சை மிளகா, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 5 பல் பூண்டு, அது கூட 2 பெரிய வெங்காயத்தை தூளா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் சேர்த்திருக்கேன். இப்போ இதுல 1/2 கிலோ சிக்கன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கல் உப்பு, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. புளிப்புக்கு நம்ம ஒரு கரண்டி திக்கான தயிர் எடுத்துக்க போறோம். தக்காளி சேர்க்க போறது இல்ல. ஹை ஃபிளேம்ல எல்லாம் சேர்ந்து ஒரு 4 நிமிஷம் வதங்கினதும் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2ல இருந்து 3 கப் தாராளமா தண்ணி ஊத்திக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமே திக்காயிடும். குக்கரை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி புதினா இலைகளை கொஞ்சமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசனையா இருக்கும். பிரஷர் தானா ரிலீஸ் ஆகட்டும். ஓபன் பண்ணீங்கன்னா தண்ணியா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த குழம்பு ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துல நல்லாவே திக்காயிடும். குழம்பை இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கை நிறைய கொத்தமல்லி, அதோட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் வதக்கி சேர்த்து பாருங்க. அவ்வளவு மனமா இருக்கும். அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி